السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இஸ்லாத்தோடும் வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹ்வை சந்தித்து சுவனத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அருள்மறையிலே கூறுகிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை பற்றி திட்டவட்டமாக, நிச்சயமாக, இன்னும் அழுத்தி சொன்னால் சத்தியமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த ஆயத்தை பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பல முறை இமாம் ஓதுவதை நாம் கேட்டிருக்கிறோம், நாமும் ஓதியிருக்கிறோம். சற்று சில நிமிடங்கள் அந்த ஆயத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அருட்கொடைகளாக கொடுத்தவைகளை பற்றி கேட்பேன் என்று சொன்னானே, என்ன அருட்கொடைகள் அப்படி கொடுத்தான், அதை பற்றி என்ன கேட்பான்? அன்பர்களே, நாம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் சொல்லுவார்கள், வஃபல்லனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. ஒவ்வொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு படுக்கச் செல்கிற பொழுது அல்லாஹ் இடத்தில் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அம மினத் தஆமி. யா அல்லாஹ், எனக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தாயே. வஸகா மினஷ் ஷராபி, என் தாகத்தை அடக்குவதற்கு தண்ணீர் கொடுத்தாயே. வகசாமில் உரி, என் ஆடையின் உடலை மறைப்பதற்கு ஆடை கொடுத்தாயே. பஸ்ஸரமில் அம்மி, கண் இல்லாத எனக்கு கண் கொடுத்து உலகத்தை பார்க்க செய்தாயே. சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஃபல்லனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. நீ படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளை விட, எத்தனையோ அடியார்களை விட என்னை மேல்படுத்தி வைத்தாயே ரப்பே என்று சொல்லிவிட்டு தான் உறங்கச் செல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நிமிடம் நம்மை யோசித்து பார்த்தால் எத்தனை எத்தனை அடியார்களை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை மேம்படுத்தி வைத்திருக்கிறான், நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நிமிடம் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டாமா? நான் இந்த பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அந்த சிக்னலில் வண்டி ஒரு நிமிஷம் நின்றுச்சு. அப்போ ஓடி வந்தார் ஒருத்தர், ஏதாவது கொடுங்க அப்படின்னு. நாம் ஜோப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்குள்ளார வண்டி கிளம்பிடுச்சு, சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டான், எதுவும் கொடுக்க முடியல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிக்னலில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியாக குறுக்க பூந்து, வண்டி இடித்து விடுமோன்னு பயமாக கூட இருக்குது, அந்த அளவுக்கு குறுக்க பூந்து பூந்து ஓடுறார். அல்லாஹ் அக்பர். நம்மை அல்லாஹ் தஆலா அப்படி வைக்கலையே, நம்ம கொடுக்கும் கையாக வச்சிருக்கிறானே அல்லாஹ். நம்மை அல்லாஹ் வாங்கும் கையாக ஆக்கலையே. நம்மையோ நம்முடைய மனைவி மக்களையோ அப்படியே அல்லாஹ் அலைய விடலையே. இன்னொரு சிக்னலில் பார்த்தா ஒரு அம்மா புர்கா போட்டு வந்து நிற்கிது, அப்புறம் பார்த்தா இன்னொரு அம்மா கையில் குழந்தையோடு நிற்கிது, இன்னொரு அம்மா ஒரு 5-7 வயசு பையனை கையில் தூக்கிட்டு பசிக்குதுன்னு சொல்லி நிற்கிது. நம்ம புள்ள குட்டி, நம்ம மனைவி மக்கள் இந்த மாதிரி போனாங்களா? ஒரு குடும்பமே நிற்கிது, புருஷன் பஞ்சாதி பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்கள், நாமும் நம்முடைய மனைவியும் நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி சிக்னலில் போய் நிற்க முடியுமா? இல்லை பிச்சை எடுக்க அல்லாஹ் விட்டா என்ன கதி? நம்ம கதி. அல்லாஹு அக்பர். எனவே பெருமானார் கண்ணை மூடுவதற்கு முன்பு இரவிலே படுக்கிற பொழுது சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, எத்தனையோ உன் அடியார்களை விட என்னை மேம்படுத்தி வைத்தாயே. ஒரு நன்றி செலுத்து அல்லாஹ்வுக்கு.
வார்த்தையாவது சொல்லு, வார்த்தைகளை கொண்டாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு படு. இன்னொரு ரிவாயத்தில் பெருமானம் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா ஹாதத்தா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா வகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவி. அல்ஹம்துலில்லாஹ், ரப்பே உனக்கு எல்லா புகழும். ஒரு நிமிஷம் உன் கண்ணில் ஒரு ஈயுடைய தலை அளவாவது, ஒரு கொசுவுடைய அளவாவது உன் கண்ணில் தண்ணி வருதா? அல்லாஹ்வுடைய உனக்கு செஞ்ச எஹ்சான்களை நினைச்சு அல்லாஹ் உனக்கு என்ன கேட்டான்? உலவு நியமத்தை கொடுத்தான். ஒரு நன்றி செலுத்துப்பா. என்னை மறக்காத. ஒரு நன்றி வாயாலையாவது சொல்லு. ஒரு கல்புல ஒரே ஒரு நன்றி செலுத்து. வேற எதுவும் கேட்கல. அல்லா எடுத்து சந்தோஷமா நீ வீடு வச்சுக்கோ. உன் வீட்டை பள்ளிவாசல் எழுதி வைக்க சொல்லி அல்லா சொல்லு. என் வீட்டுக்கு உன் வீட்டை எழுதி வை சொன்னால் என்ன கதி ஆகும்? நீ எத்தனை பேர் கொடுப்பீங்க? பள்ளிவாசலுக்கு எழுதி வைன்னு சொல்லலை. நீயும் மொஞ்சாதி வந்து பள்ளிவாசலை கூட்டுங்க தொடங்கன்னு சொல்லலை. படுக்கும் போது உன் பெட்டில், உன் ஏசி ரூமில், 1 லட்சக்கணக்கான மதிப்புடைய அந்த பெட்டில் படுத்திருக்கிறியே, ஒரு நிமிஷம் ரப்பா நினைத்து சுக்குரு செய். பெருமான் எப்படி சுக்குரு செஞ்சாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா வகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவி. பெருமான் சொல்லுவாங்க, நைட்டு படுக்கும்போது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே உனக்கே எல்லா புகழும். அல்லதி அத்அமனா எனக்கு உணவு கொடுத்தாய், வஸகானா எனக்கு பானம் புகட்டி தாகத்தை அடக்கினாய். அது மட்டுமா, வகஃபானா என் வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு நீ கொடுத்தாய். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருக்கு உணவு இருக்கிறது வயிற்றுக்கு போதுமானதா இல்லை? எவ்வளோ பேருக்கு அன்பர்களே உணவு சட்டிக்கு அலைகிறார்கள். வாட்ஸ்அப்பில் காட்டுறாங்க. சிரியாவா அல்லது ஏமனா பலஸ்தீனா தெரியல, கியூவில் நிற்கிறாங்க பிள்ளைங்க, சட்டியில் வச்சு கஞ்சி ஊற்றுறாங்க. கஞ்சி தீந்து போயிடுது. இன்னும் 10 பேர் நிற்கிறாங்க கியூவில். அந்த பையன் வந்து சட்டி வெறும் சட்டி இருக்குது, அந்த கஞ்சி சட்டியை வலிக்கிறான். விரலால் வளைச்சு சாப்பிட்றான். விரலால் வலிச்சு சாப்பிட்றான். நம்ம வீட்டில் எப்படிங்க? அல்லாஹ் அக்பர். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஒரு முஸ்லீம் குடும்பம் உட்காந்துருக்கு. நானும் நண்பரும் போயிருந்தோம் சாப்பிட போக. ஒரு பெரிய தட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு 2 கோழி இருக்கும், பொரிச்ச கோழி. சுற்றி உட்காந்து 2 பேர் 3 பேர் பெரியவங்க, 2 பேர் 3 பேர் சின்னவங்க சாப்பிட்றாங்க. சோறு இருக்குது, மந்தி சாப்பாடு இருக்குது, அப்படி சாப்பிட்றான். சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறான். நான் எங்கே கை கழுவு எந்திரிச்சு போகிறான், எதுக்கு போகிறாங்கன்னு தெரியலேன்னு பார்த்தா பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு. அதில் கோழியும் பொரிச்ச கோழி 2-3 கால் அப்படியே பொரிச்ச கோழி இருக்கிறது. சாப்பாடு இருக்குது. அது அரைவாசி கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவ்வளோ இருக்குது. அப்படியே எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு பில்லை கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து அப்படியே தூக்கி கொட்டுறான். பொரிச்சு தொட்டு கூட பார்க்காத கோழி பீஸு. அவ்வளோ நமக்கு வந்து மறந்து போட்டோம். அல்லா நியமத்தை, அல்லா காசு கொடுத்தோன்னே, காசு பண்ண கையில் ஜாஸ்தியாக வந்தோன்னே இவ்வளவு திமிரு நம்ம கல்வியில் உட்காந்துருச்சு. சும்மல துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அந்த கோழி பீஸ் இல்லை, தட்டில் இருந்த ஒவ்வொரு சோரை பற்றியும் அல்லாஹ் உன்னை கேட்பான். கியாமத்தை சும்மா விட மாட்டான். நரகத்து வாசலை நிப்பாட்டி கேட்பான். சிராத்துல் முஸ்தகீமை நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான். என் வயிறு எரியுது. நானும் என் நண்பர்களும் கொடுத்த சாப்பாட்டை சுத்தமாக சாப்பிட்டோம். அவங்க கொடுத்து கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்க. நான் உட்காந்து நண்பர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் கூட இருக்குது, என்ன செய்யலான்னு நான் கேட்டேன். என்னால் சாப்பிட முடியல, 2 பேரும் சாப்பிட்டோம், என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இல்லை நம்ம கட்டி பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோறு இல்லாமல் அத்தனை சோறையும் கட்டி ஒரு பேப்பரில் அடிச்சு கொடுங்கன்னு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட்லாம். ஒரு சோறை கூட நாம் இங்கே வேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் அப்படி குப்பையில் கொட்டுறான். எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அல்லாஹ் சொல்கிறான், நீ நியமத்துன்னு சொன்னால் வீடு வாசல் நினைக்காத. ஒரே ஒரு சுண்டக்கடலை கீழே விழுந்தாலும் கூட அதை பற்றியும் நீ கேட்கப்படுவாய். அன்றைக்கி நான் சாப்பிட்டு இருந்தேன். தொற்றாலை சுண்டல் கொடுத்தாங்க, சாப்பிட்டு இருந்தேன். ஒரு கீழே விழுந்துருச்சு. எனக்கு குனிய முடியல. டக்குன்னு வீட்டுக்காரங்க வந்தாங்க. அதை எடுத்து கழுவிட்டு வாங்க, பைப்பில் போய் கழுவிட்டு வாங்க. முதல்ல கழுவிட்டு வாங்க, கழுவி வாயில் போடுங்க. அதை ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கோடியாக கொடுத்தா நியமத்துன்னு நினைக்காதீங்க. ஒரு சுண்டலை அல்லாஹ் சாப்பிட வச்சானே அது நியமத்து இல்லை? எத்தனை பேருக்கு அது நியமத்து கிடைக்குது? பல்றதுக்கு மெல்ல கொடுத்தான நியமத்து இல்லை? ஒரு கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். விருந்து செம தடபுடலான விருந்து. பெரிய பெரிய கோழி, பெரிய பெரிய ஆட்டு விருந்து எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக அவரை முசாபா செய்ய போனால் சைவத்தில் உட்காந்து தயிர் சோத்தில் அப்பளம் வச்சு சாப்பிட்ருக்காரு. எல்லாரும் 1000 பேர் எல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. எங்களுக்கு நசீப் இல்லைங்க ஹஜ்ரத். நான் கோழி சாப்பிட்டு, நான் கறி சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சு ஹஜ்ரத். சாப்பிடக்கூடாதுன்றாங்க டாக்டர். அதுக்கு மேல் கொண்டு சாப்பிட்டா பிரச்சனை ஆகிடும்.
நான் சாப்பிட்றது இல்லை. ஊரே சாப்பிட வச்சு உன் காசுல ஊரே திங்கி ஏப்ப விடுறான். உனக்கெல்லாம் ஒரு பீஸ் உள்ள போகாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு துண்டு உள்ள போகாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கையில காசு வந்துன்னு அப்படி மிதப்பா போகுதா உனக்கு? சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். ஒரு அணு நியமத்துக்களை பற்றியும் விசாரணை செய்து பதில் வாங்காமல் கால நகர விட மாட்டேன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். மாஷல்ல, என்ன நியமத்து அல்லாஹ் கொடுத்ததை வச்சு சாதாரணமா உட்கார்ந்துருக்க? மரியாதை இல்லாம இருக்கு. அல்லாஹ் நியமத்துல மதிக்க தெரியல உனக்கு. அல்லாஹ் அக்பர். பெருமானா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா. போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு என்ன கொடுத்தாயே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வேணும் வேணும்னு சொல்றாங்க, கிடைக்கல. பீவி இட்லி செஞ்சிருந்தாங்க, சட்னிலாம் ஊற்றுனாங்க. ரொம்ப பிரியமான சட்னி, தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருந்தாங்க, அரைச்சி வச்சாங்க. 2-3 இட்லி சாப்பிட்டேன். எனக்கு போதும்னு. இல்லைங்க, ஒன்றே ஒன்று வச்சுங்க, நீங்கள் பிரியமாக சாப்பிடுவீங்கன்னு நான் செஞ்சேன். இல்லை போதும் போதும், எனக்காக ஒன்று வச்சுங்க. ஒன்று செஞ்சாச்சு, இன்னும் ஒன்று வச்சுங்க. முடியவே முடியாது. அப்போ யோசிச்சு பார்த்து கண்ணில் தண்ணி வருது. ரப்பே, எனக்கு போதும் போதும்னு சொல்கிறேன், இன்னும் வச்சுக்க மாட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட மாட்டீங்களா என்று சொல்லும் அளவுக்கு எனக்கு கொடுத்தாயே ரப்பே. எவ்வளோ பேர் வேணும் வேணும்னு சொல்கிறான், அரை பட்டினியோடு கிடைக்கலையே. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு படுக்கும் போது யோசிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா. பெருமானார் சொன்னாங்க, ரப்பே, எனக்கு போதுமான உணவு கொடுத்தது மட்டுமின்றி சாப்பிட்டு விட்டு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் கொடுத்தாயே, படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாயே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் ரப்பே. ஆவானா, ஆவான் அர்த்தம் என்ன? எனக்கு ஒதுங்கும் இடம் கொடுத்தாயேன்னு. அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, ஒதுங்குவதற்கு நீ கோடி ரூபாய்க்கு பல கோடி மதிப்புள்ள ஏசி பங்களா தேவையில்லை. ஒரு குடிசை வீடு, ஒரு வாடகை வீடாவது கொடுத்தானே. ஒன்று கேட்க ஆள் இல்லை. நீ பாய் தலைவாணி போட்டு கிழிஞ்ச பாயா இருக்கட்டும், அது கிழிஞ்ச தலைவாணியா இருக்கட்டும், படுத்தா ஃப்ரீ. என் வீடு, என் வாசை, என் பாய், என் தலைவாணி, சந்தோஷமா படுத்தாயே. எத்தனை பேருக்கு அது நசீபாச்சு? எவ்வளோ பேருக்கு அது கிடைச்சி நசீபாச்சு? மௌலாவுடைய வீட்டில் தங்கியிருந்தேன் எக்மோரில். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு எதுக்கோ எந்திரிச்சு வெளியே போகிறோம். போனால் அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டு அந்த நடைபாதையில் வரிசையாக படுத்திருக்கிறாங்க ஜனங்க, வரிசையாக படுத்திருக்காங்க. அந்த மோத்திபாவா தர்கா தாண்டி அந்த வளைவில் லெஃப்டில் வரிசையாக படுத்திருக்காங்க. நான் கேட்டேன், இன்னைக்கு தானே? என்றைக்குமே இங்கே தான் அவங்க வீடே வாசலே. வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க, வயதான கிழவிகள் இருக்கிறார்கள், கிழவர் இருக்கிறாங்க, கை குழந்தைகள் இருக்கிறார்கள். இவங்க இதுதான் இவங்களுக்கு வாசலா, இதுதான் இவங்களுக்கு வீடு, இதுதான் இவங்களுக்கு வாசல். சரி, மழை பெஞ்சா எனக்கு போங்க. மழை பெஞ்சா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே போய் ஒதுங்கிக்குவாங்க. நைட்டு பூரா மழை பெஞ்சா நைட்டு பூரா அங்கே தான் இருப்பாங்க. என்றைக்கு மழை இல்லையோ அங்கே தான் படுத்துவாங்க. அந்த சின்ன பையன், ஒரு பையனை பார்க்குறேன், அந்த குப்பைக்கு போகிறான். குப்பையில் அழுகின ஒரு ஆப்பிள் இருக்குது, பாதி அழுகிட்டு யாரை தூக்கி போட்டிருக்காங்க. அதை எடுத்து அந்த மீதியை கடிச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். நம்ம வீட்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் வாங்கி அறுத்து கொடுக்குறோம். அது மேலே தோலை சீவி ஒரு துண்டு கொடுத்தா பாதி கடிச்சிட்டு பாதி தூக்கி போட்டு போகிறாங்க. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் உனக்கு அல்லாஹ் கொடுத்த அணு அளவு நியமத்தா இருந்தாலும், ஒரு சோறா இருந்தாலும், ஒரு பருப்பா இருந்தாலும், ஒரே ஒரு துண்டு ஆப்பிளா இருந்தாலும், அவற்றை உன் முன்னாள் கியாமத்தில் அத்தனை பேரை முன்னாடி நிப்பாட்டி, இவ்வளவு பேரு கொடுக்கல, உனக்கு கொடுத்தேன், என்ன நன்றி செலுத்தினாய் நீ என்று விசாரணை செய்து அதை எந்த அளவுக்கு நீ மதித்தாய், எந்த அளவுக்கு அவமரியாதை செய்தாய், எந்த அளவுக்கு நியமத்தை உதாசீனப்படுத்தினாய், உன்னை கேட்டு பதில் வாங்காமல் உன் கால நகர விட மாட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. லா யஸாலு கதமா இப்னி ஆதம், ஆதமுடைய 2 பாதங்களை நகர விட மாட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. இந்த கேள்விகளுக்கு ஒன்றில் பதில் வாங்கி வரவரை எங்க வச்சு கேட்பான்? சிராத்துல் முஸ்தகீம்ல வச்சு. கீழே நரகம், கொதி நரகம் இருக்குமே. ஒரே ஒரு அரிசியை நீ கேவலப்படுத்தினாலும், நண்பர்களே, நான் என் மனசை மாணவர்கள்ட்ட சொல்றது, மாணவர்கள் சாப்பிட்டு இருக்கும்போது நான் போய் நடப்பேன் ஒரு காலையே, என்ன சாப்பிட்றீங்க அப்படி, என்ன எப்படி சாப்பிட்றாங்க. ஒரு மாணவர் தக்காளி பழத்தில் தக்காளி தூக்கியில் போட்டிருப்பார், ஒரு மாணவர் கருவேப்பிலை தூக்கியில் போட்டிருப்பார், அதில் ஒரு அரிசி ஒட்டி இருக்கும். தம்பி இங்கே வா, நேமத்துன்னா 5 கிலோ அரிசி நேமத்து, ஒரு அரிசி நேமத்து இல்லைன்னு நினைக்காத. கருவேப்பிலை உனக்கு பிடிக்கல கீழே போடலாம், அந்த கருவேப்பிலை ஒட்டி இருக்கிற ஒரு அரிசி, ஒரு சோறு நீ தயார் பண்ணி காட்டு. ஒரு சோறை முடிஞ்சா இப்போ உனக்கு சேலஞ்ச் தரேன், ஒரு 500 காசு தர்றேன், ஒரே ஒரு சோறு நீ உற்பத்தி பண்ண முடியுமா? அது அல்லாஹ் உற்பத்தி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க தயார் பண்ண முடியுமா ஒரு சோறு? அந்த ஒரு சோறு உனக்கு என்ன பாவம் செஞ்சுச்சு எடுத்து சாப்பிடு. அவர் யோசிச்சாரா, நான் எடுத்துறது, நான் எடுத்து அந்த ஒரு கருவேப்பிலை சூப்பி ஒரு சோறுக்கு பதில் சொன்னோம்பா கியாமத்து நாள்ல. அதுக்கு அப்புறம் கீழே போடு நீ. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். நீங்கள் செய்யக்கூடிய
ஒவ்வொரு அணு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை பற்றியும் திட்டவட்டமாக நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் கேட்காம உங்களை அங்கிட்டு நகர ஓட மாட்டான். அன்பர்களே, நம்ம நியமத்துக்கள் அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒவ்வொன்றை பத்தியும் அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா கேட்பேன்ட்டான். குழந்தைகள் அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத். ஜி, நாம் போட்டிருக்க உடைகள் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத். ஜி, 10 மணிக்கு முடிக்கணும். ஜி, 10 நிமிஷம் டைம்லாம் சொல்லுங்க, நம்ம முடிச்சிடறேன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம கொடுத்த நியமத். எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாமல் எத்தனை டாக்டர்கிட்ட அலைகிறாங்க. இன்னைக்கு மருத்துவமனை எவ்வளோ பெருகி போயிடுச்சு. குழந்தைகளுக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபி எவ்வளோ மருத்துவமனைகள். குழந்தை இல்லாதவர்கள் கோடியா பணம் இருந்தாலும் குழந்தை இல்லை என்று அலையக்கூடிய எத்தனை பேர். இவ்வளோ பேருக்கு மத்தியில் அல்லாஹ் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அல்லாஹ் உனக்கு ஒரு பொக்கிஷமாக ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொடுக்குறான். அந்த குழந்தைகளை அல்லாஹ் விரும்பிய வழியிலே அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்க சொன்னோம் அப்படி வளர்க்காமல் அவர்கள் இஷ்டப்படி அவன் என்ன விரும்புறானோ வாங்கி கொடுத்துறது, அவன் என்ன கேட்கிறானோ வாங்கி கொடுத்துறது, அல்லது மனைவி இஷ்டப்படி அவர்களை தான் தோன்றித்தனமாக வளர்த்து கடைசியிலே அவர்கள் கெட்டு சீரழியும் போது ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க, இப்படி வீணா போயிட்டாரு என் பையன், போதைக்கு அடிமையாயிட்டாரு, ஊசிக்கு அடிமையாயிட்டாரு, கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாரு, என் பிள்ளை அப்படி வீணா போயிடுச்சு, என் பிள்ளை அங்கே போயிடுச்சு, அது விரும்புச்சுன்னு சொல்லி உயர்ந்த காலேஜில் படிக்க வச்சேன், இன்னைக்கு அவர் அந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு, நான் முஸ்லீமோட பழகிருச்சு என்று எவ்வளோ பேர் சொல்றீங்க. எவ்வளோ பேர் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அந்த ஒரு பிள்ளை மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஈடுபட்டால் ஒரே ஒரு நேரம் தொழுகையை உன்னுடைய பிள்ளை பாலிகான ஒரு பையனோ ஒரு பெண்ணோ 12 வயது நிறைந்த 13 வயது நிறைந்த ஒரு பையனோ ஒரு பெண்ணோ ஒரே ஒரு துஹரை கலாவாக்கினால், ஒரு அசர் தொழுகையை கலாவாக்கினால் தண்டனை அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் உண்டு. மறுமை நாள நினைப்பேன், ரப்பே இப்படியா, அவன் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன போட்டு கேட்கறியே, நான் குழந்தை பெற்றுக்காம இருந்திருக்கலாமே, மலடனா இருந்திருக்கலாமே, என்ன 4 பேர் திட்டுவான், இன்னும் கல்யாணம் இத்தனை வருஷம் பிள்ளை இல்லையான்னு கேட்பான், அதோடு போயிருக்குமே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் நிக்க வச்சு அல்லாஹ் கேட்பான், அவன் எப்படி தொழுகாம முட்ட நீ, அது எப்படி தொழுகாம நான் பழக்கிற நீ. அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, இன்னைக்கு வந்து முதல் கேள்வி என்ன, ஸ்கூலுக்கு போனியா, டியூஷன் போனியா, ஃபஜ்ர் தொழுதியாடா, லுஹர் தொழுதியாடா, முன்சுன்னு தொழுதியாடா, அசர் தொழுதியாடா, கேள்வி கிடையாது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவேன் 4:30 மணிக்கு, எங்கள் வாப்பா நிற்பாங்க வாசல். 5 மணிக்கு வருவான், தொழுதியா முதல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கூலு படிச்சியா, பாடம் படிச்சியா, 10th ஃபெயிலா பாஸா, +2 பாஸா ஃபெயிலா, எதையுமே கேட்க மாட்டான். தொழுதையா, நீ தொழுகு, என்ன அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா நீ தொழுகு, உன் மனைவி மக்களை தொழுக சொல்லு, உன் வாழ்க்கையை நான் தர்றேன். நீ 10th படி, உன் வாழ்க்கையை பெரிய ஆளாக்குறேன். நீ +2 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வா, உன் வாழ்க்கையில பெரிய ஆளாக்குறேன். ஒரு பெரிய கடை வச்சு கொடுத்து அந்த பையனை முன்னேற்று, அவனை வாழ்க்கையில பெரிய ஆளாக்குறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சொல்லல அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவி மக்களை தொழுகும்படி நீ ஏவு, வஸ்தபிர் அலைஹா, நீ அந்த தொழுகையில ஸ்ட்ராங் ஆயிரு. நான் நஸ்அலுக ரிஸ்கா, ஒரு ரிஸ்க் நான் கேட்கல, நான் ரிஸ்க் தர்றேயா, ரஸ்ஸாகாதியை நான் சொல்கிறேன், அகில உலகங்களுக்கும் சோறு கொடுக்கிற நான் சொல்றேன். நீயும் உன் மனைவி மக்களுக்கும் எனக்கு கட்டுப்பட்டால், என் பேச்சை கேட்டால், என் முன்னால் உங்கள் தலையை வைத்தால், என் முன்னால் வைத்து அந்த தலையை உலகில யார் முன்னாலும் குனியாமல் நான் பாதுகாக்கிறேன். யார் சொல்றா? உங்க அத்தா எங்க அத்தா சொல்லல, ரப்புல் ஆலமீன் சொல்றான். அகில உலகங்களுக்கு ரிஸ்க் தர்ற ரப்பு சொல்றான். அகில உலகங்களுக்கு வஹாப் சொல்றான், ரஸாக் சொல்றான், மன்னான் சொல்றான். என்ன சொல்றான்? நான் பொறுப்பேற்றுக்கிறேன் மனைவி மக்களுக்கு. தலையை முன்னாடி வைக்க சொல்லு, தலையை கொண்டு முன்னாடி வைக்க சொல்லு. நீ அதை மட்டும் விட்டுறான். இன்னைக்கு என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான், என் பையன் அந்த காலேஜில் படிக்கிறான், என் பையன் இங்கிலீஷ் அந்த காலேஜ் படிக்கிறான், அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், ஃபஜ்ர் தொழுதானா இல்லை, நாசமா போயிட்டானா, தைரியமா சொல்லு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஒவ்வொரு பையன்கிட்ட வீட்டை போய் கேளு, என்ன படிக்கிறான் உன் பையன், MBBS, என் பையன் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ், பெருமையா சொல்றானா? ஒன்னும் கேட்க வேணாம். இன்னைக்கு ஃபஜ்ர் உன் பையன் பள்ளிவாசல் தொழுதானா? இல்ல, நீயும் நாசமா போயிட்டு உன் பையனும் நாசமா போயிட்டான். உன் பையனும் உருப்பட மாட்டான், நீ உருப்பட மாட்டான். தைரியமா சொல்லு, அடிச்சு அடி வாங்கி. நான் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், ரப்பு தஆலா சொல்றான். நீயும் உருப்படல, உன் பையனும் உருப்படல, போ. ஏன்? நீ யார் ஃபஜ்ர் தொழுது விட்டார்களோ, அந்த குடும்பம் ஃபஜ்ர் தொழுதுச்சோ, பெருமாசம் ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹி வ ரசூலிஹி, யார் எந்த குடும்பம் ஃபஜ்ர் தொழுது விட்டதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே, ரசூலுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஈரோட்டில்.
போனேன், மாப்பிள்ளை நின்றாரு, பயான் செய்ய கூப்பிட்டாங்க. பாருங்க, எனக்கு பயான் செய்ய சேர்த்து முதல்ல மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. வந்தார். ஃபஜ்ரு தொழுதிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இது ஃபஜ்ர் ஜமாத் தொழுதுட்டேன். பள்ளியா சொல்லுவேன், போ உட்காந்து நான் பயான் செய்வேன். நீ ஃபஜ்ரு தொழுவ உங்கள் கண்ணில் பயான் செய்ய மாட்டேன். சில பேர் வந்து கேட்பானோ, ஹஜ்ரத் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், கல்யாணம் வச்சுருக்கோம், நல்ல நாளாக சொல்லுங்களேன். என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, பொண்ணு பார்த்துருக்கோம், நல்ல நாளாக சொல்லுங்களேன் கல்யாணத்துக்கு. என்றைக்கு நீயும் உன் குடும்பம் ஃபஜ்ரு தொழுறீங்களோ அன்னைக்கு நல்ல நாள். என்னைக்கு ஃபஜ்ரு தொழுலையோ அன்னைக்கு யமகண்டம், அன்னைக்கு ராகு காலம், அன்னைக்கு சைத்தாங்கமும் உருப்படாது. எல்லாம் வச்சுக்கோ. என்னைக்கு நீ ஃபஜ்ரு தொழுறீங்களோ அன்னைக்கு தான் முகூர்த்த நாள். அது வருஷம் 364 இருக்கட்டும். உலகமே யமகண்டம்னு சொல்லிட்டு, ராகு காலம்னு சொல்லிட்டோம், நீ ஃபஜ்ரு தொழுதிட்டியா, அது ஒரு சுப நாள், சந்தோஷமான நாள், முகூர்த்த நாள். காரணம் என்ன? நீ அல்லாஹ்வுடைய பொறுப்புல, ரசூலுடைய பொறுப்புல வந்த நீ. அரே, அல்லாஹ் உனக்கு கேரண்டி தர்றான், நான் உனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். எவன் உன் கிட்ட வர முடியும்? இந்த சைத்தான் கிட்ட வருவான். எவன் கிட்ட வருவான்? ஏன் உன் பாதுகாவலனாக, உனக்கு பாடி கார்டாக அல்லாஹ் வர்றேன்டான், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹி வ ரசூலி. நீ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் ஆகிவிட்டான். உன் பையனுக்கு தொழுகை கற்றுக்கூடியா? ஃபஜ்ர் தொழுகாம பொண்ணு தூங்குது, மாப்பிள்ளை தூங்குது, நல்லா போய் சொல்லு, சத்தமா சொல்லு, உருப்படாது. ஏன்? அவனுக்கு நைட்டு மருந்தண்ணி விடுறவங்க, அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க, பொண்ணு படுக்கிறதுக்கே 1 மணி ஆச்சு, மருதாணி கையில். இந்த மருதாணி பார்த்தா அவன் லவ் பண்ணுவான் புருஷங்காரன். அந்த மருதாணி தான் அந்த புருஷங்காரன் மேலே அன்பு போடுது, அந்த மருதாணி மேலேயே உதப்பான். அது மருதாணி விட்டாங்க, அந்த சடங்கு இந்த சடங்கு. நைட்டு 1 மணி ஆயிடுச்சுங்க, பொண்ணுக்கு படுக்க 2 மணி ஆயிடுச்சு. அதனால காலையில் ஃபஜ்ர் தொழுகாம 8 வரைக்கும் பொண்ணு தூங்க, ஒரு பக்கம் மாப்பிள்ளை தூங்க, உருப்பிட்டோம். நல்லா உருப்பிடும் வாழ்க்கை. நாசமாக தான் போகும் வாழ்க்கை. நான் சொல்ல, அல்லாஹ் ரசூல்னு சொல்றான், மரியாதையா அந்த பொண்ணை ஃபஜ்ர் தொழுக வை, நீ வீட்டுல மொத்த பேரும் தொழுகு. அந்த மாப்பிள்ளைய ஃபஜ்ர் தொழுக வை, வீட்டுல மொத்த பேரும் ஃபஜ்ர் தொழுவுங்க. அல்லாட்ட கண்ணீர் வடிக்கிறப்ப மண்டபம் பிடிச்சாச்சு, 1 லட்சம் ரூபாய்க்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு ஆக்கியாச்சு. இது அந்த பிள்ளைகிட்ட வாழ்க்கை இணைக்காது. அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், அகில உலகத்தில் உண்டான அத்தனை காசு பணங்களை நீ செலவு செய்தாலும் சரியே, லமா அல்லஃப்த பைன குலூபிஹிம், 2 உள்ளங்களுக்கு மத்தியில் நீ அன்பை உண்டாக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைன குலூபிஹிம், அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை அல்லாஹ் தான் உண்டாக்குவான். உண்டாக்குறது அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் தஆலா, நீ என்ன பெரிய மாளிகை முடிச்சிருவே, 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் முடிக்க முடியும், 10 லட்சம் ரூபாய் சொல்லப்படி சாப்பாடாக்க முடியும். கல்பை இணைக்க முடியுமா? கல்பை இணைக்க முடியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? நீ அல்லாஹ்வை மறந்து அந்த பிள்ளைகளை வாழ வச்ச, தொழுகை இல்லாம, தீன் இல்லாம, குர்ஆன் ஓத தெரியாம, அவனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிற, அங்க படிக்க வாழ வச்ச, என்ன நடக்கும் தெரியுமா? புருஷன் கூட உட்காந்துருப்பா, சேட் பண்ணிட்டு இருப்பா வேற இவன் கூடயோ. அந்த புருஷன் பொண்டாடி மடியில உட்காந்துருப்பான், அவன் சேட் பண்ணிட்டு இருப்பான் வேற பொம்பளை கூட. தீனு கல்புல இல்லைன்னு சொன்னான். நடக்குது இன்னைக்கு. நடக்கல, எல்லா ஊர்லையும் நடந்துதான் இருக்கு. நண்பர்களே, பெரியார்களே, மக்களுக்கு தீனை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. மக்களுக்கு அல்லாஹ் ரசூலை கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். குழந்தைகளும் அல்லாஹ் நம்ம கொடுத்த மாபெரும் நேமத். குழந்தைங்களை பெற்று போட்டு கண்ட மாதிரி அவன் செல்ஃபோன் வாங்கி கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். என் பிள்ளை பைக் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், ஸ்கூட்டர் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், இதே மாதிரி ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபோனில் அவன் யார் கூட மொபைலில் பேசுகிறா தெரியுமா உனக்கு? யார்கிட்ட சேட் பண்ணுறா தெரியுமா உனக்கு? இன்ஸ்டாகிராமில் யார் இருக்கா, ஃபேஸ்புக்கில் யார் இருக்கா தெரியுமா உனக்கு? யார்கிட்ட பழகிட்டு இருக்க தெரியுமா? என்னைக்கு ஓடுவா தெரியுமா உனக்கு? என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? ஸ்கூட்டர் கேட்டால் வாங்கி கொடுத்தேன். அந்த ஸ்கூட்டரில் எங்கெல்லாம் சுத்தனா தெரியுமா? புர்கா போட்டு. புர்கா போடாமல் இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். யாராவது பார்த்து செச்சா பெரியத்தா பார்த்து சொல்லிடுவாங்க, உன் பிள்ளை எங்கே பார்த்தேன், உன் பிள்ளை எங்கே பார்த்தேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு புர்கா வேற போட்டுக்கிறது, மேலே ஒரு முக்காட்டு போட்டு சுத்துறாலே, பின்னாடி எவன் உட்காந்து தெரியுமா? முன்னாடி யார் உட்காந்து தெரியுமா? என் பிள்ளையை பெற்று மாடு மாதிரி வளர்த்து, கழுத மாதிரி வளர்த்து விட்டுருவான். நல்லா தருவானே. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நியமத்துகளையும் மறுமையினால கேட்காம விட மாட்டேன். அவ போறாளோ இல்லையா நரகத்துக்கு உடனே முதல்ல அனுப்புவான் அல்லாஹ் தஆலா. நண்பர்களே, பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியமத். அந்த நியமத்துகளை எப்படி பொக்கிஷமாக வளர்க்க வேண்டுமோ, எப்படி மாணிக்கமாக வளர்க்க வேண்டும் அப்படி வளருங்கள். இல்லைன்னா புள்ள பெற்றுக்காத, கல்யாணம் முடிக்காது. உனக்கு பிள்ளைய தீன் படி வளர்க்க தெரியவில்லை, காலேஜ் படிக்கிறான், என்னடா படிக்கிற? ட்ரிபிள் இ படிக்கிறேன். சரி, குர்ஆன் தெரியுமா? அல்ஹம் சூராவே தெரியாது. என்னடா படிக்கிற நீ? இந்த இன்ஜினியரிங் படிக்கிறேன். அத்தஹியா சொல்லு, தெரியாது. வெக்கமா இல்லை உனக்கு முஸ்லீம்னு சொல்றதுக்கு? வெக்கமா இல்லை உனக்கு? அத்தஹியாத் பையனுக்கு தெரியல. அப்ப காலேஜ் தான் இலாஹ், காலேஜ் தான் ரப்பு. நீ துரோகி, நீ அல்லாஹ்வுக்கு துரோகி. தக்பீர் கட்டும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரொம்ப பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, என் ரப்பு அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்ற அந்த பையனுக்கு நீ
தொழுகாட்டி பரவாயில்ல, குர்ஆன் ஓதி பரவாயில்ல, நல்லா படி, நல்லா வாழுவ, நல்லா கடை வச்சு போல, நல்லா வாழுவ, தொழுகாட்டி பரவாயில்லடா என்று கற்றுக் கொடுத்துருக்குறாரு. நல்லா கொஞ்ச நாள் ஓடும், ஓடுற காலமெல்லாம் ஓடும். எவ்வளோ நாள் ஓடுங்கிறீங்க? துனியாவிலேயே அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், ஆகிரத் தண்டனை கொடுப்பான். தீன் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல், தொழுகை இல்லாமல், குர்ஆன் கூட ஓத தெரியாமல் எந்த பிள்ளைகளை வளர்க்கிறாயோ அந்த பிள்ளையால் நீ கவலைப்படாமல் அவன் எட்டி உதைச்சது உதைய வாங்காம நீ கபருக்கு போக மாட்டேன். நல்லா போச்சுக்கோ. அல்லாஹ் உனக்கு குழந்தையை கொடுத்து எதுக்காண்டி கொடுத்தான்? மார்க்கப்படி வளர்த்து அவங்கள மார்க்கத்தின் தூண்களை ஆக்கிறதுக்காண்டி கொடுத்தான். அந்த பிள்ளைகளுக்கு துனியாவை கொடுத்த, தீனை கொடுக்கல நீ, அவன் கையாலேயே நீ உதவாகாம சாவு வராது. எழுதி வச்சுங்க நல்லபடியா. நண்பர்களே, பெரியார்களே, சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நியமத்துகளை பற்றி சத்தியமாக கேட்பேன், நிச்சயமாக கேட்பேன். ஒரே ஒரு சோற்றை பற்றியும் கேட்கிற ரப்பு, ஒரே ஒரு கொட்டை கடலை பற்றி கேட்கிற ரப்பு. உனக்கு ஒரு பையன் கொடுத்து என்னடா செஞ்ச, உனக்கு ஒரு பொண்ணு கொடுத்து என்ன கேட்க முட்டுவான். நல்லா தெரிஞ்சால எதில் பதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதில் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ரெடியா இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.